வணக்கம் மாஸ்கேஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மந்த் அண்ட் நியூஸ், ஜூலை மந்த் அண்ட் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேர் நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஜூலையில் நடந்த கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் நியூஸு, நேஷ்னல் நியூஸு இதை பற்றிலாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு தெரிஞ்சு ஃபீஃபாவை தவிர வேறு எதுவுமே அவ்வளோவா கவர் ஆகலை ஜூலையில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்பெயின் ஃபார் வின்னிங் ஃபீஃபா வேர்ல்ட் கப். அதே மாதிரி நிறையா ப்ரொட்டஸ்ட்டு, நிறையா ஃபேன்ஸ் அடிதடி இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறதில்ல. நேஷ்னல் நியூஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக, ரொம்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொட்டஸ்ட் தான் வந்து கொஞ்சம் நியாயம் கிடைச்ச மாதிரி நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டு. ரிசைன்லாம் பண்ணிட்டாரு எஜுகேஷனல் மினிஸ்டரு. பட் ஆனால் 101 மர்டர் அக்யூஸ்டு, 61 ரேப் அக்யூஸ்டு, 2873 கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அதுதான் வந்து இங்கே வந்து ஆக்சுவலி ப்ராப்ளமேட்டிக். எப்படி வந்து இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களுக்குள்ள எப்படி இவ்வளோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்னால் நடந்திருக்குப்பா, செல்லம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்துலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபண்டு. ஸோ ஃபாரின் ஃபண்டு நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி ப்ரொட்டஸ்ட் பண்ணதை விட போலீஸ் கண்ணா அப்படின்னு அடித்தது தான் வந்து ஓரளவு பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச அதுதான் ரொம்ப போலீஸ் வந்து. ஆனால் நம்ம யூத்தும் நல்லா ஃபோர்ஸ் காமிச்சு மண்டியில் ரத்தம்லாம் ஊற்றுது, அவன் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ யூத் வந்து ஆக்சுவலி முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் அளவு இல்லாமல் நம்ம கொஞ்சம் வந்து தைரியத்தோடு இருக்கோங்கிறது ஒரு அப்ரிஷியபிளான ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயம் வந்து இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய விஷயம் வந்து எனக்கு ஆக்சுவலி தெரிய வந்தது. என்னன்னா வந்து இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணணுன்னே தெரியாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை முடித்த உடனே எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். சரி, சிஜேபி ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சு சிஜேபி இந்த தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்காங்களோ, ஐ மீன் அந்த பார்ட்டியில் இருக்காங்களோ, அவங்க சொல்லிட்டாங்க இப்போ ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு. நம்மளும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சொல்லப்போனால் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் நடக்கிற ஒரு சண்டை வந்து நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. அதாவது எதுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட்டு, எதுக்கு நீட்டோட லீக்குக்கு தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டு. இவங்க நீட்டு பேண்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் தெரியுது கிளியராக. இந்த மாதிரி நீட்டோட பேனுக்கு தான் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க போல். அதாவது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு மக்கள் தான். இது மட்டும் இல்லை, நிறைய வந்து அந்த சிஜேபியோட லீடர் வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. எது உண்மை எது பொய், நம்ம ரிட்டார்டடா இல்லை நம்மளை வந்து ஏமாத்துறாங்களா, இல்லை உண்மையிலே இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறானுங்களா, உண்மையிலே வந்து நீட் லீக்குக்கு தான் போராடுறாங்களா, இல்லை சேஞ்சுக்கு போராடுறாங்களா, இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் வந்து கொடுக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூத் பவர் வந்து ஒரு பெரிய பவருங்கிற மாதிரி இந்த ஒரு மெசேஜ் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னை ரொம்ப பயமுத்துனேன், அதாவது நானே ரொம்ப ஸ்கேரான ஒரு நியூஸ் வந்து இந்த கர்நாடகாவில் ஒரு பெரிய நியூஸாக வந்தது. இந்த 700+ HIV டெஸ்ட் கேசஸ் தான். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த ஊக்கப் கால்ஸ்லேயும் இருந்தாங்களா என்னன்னு தெரில. 700+ HIV டெஸ்ட் கேசஸ் பாசிட்டிவில் வந்திருக்கு. இது வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி ஆன ஒரு நியூஸு. ஏன்னா HIV வந்து அப்போ தான் ரொம்ப இதுவாக பேசப்பட்டதுன்னு பார்த்தா திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், HIV வந்து ரொம்ப பேசப்படுறதுக்கு காரணமே இந்த டெஸ்ட் கேசஸ் தான், இந்த மல்டிபிள் ஊக்கப்ஸு இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். சரி, எனிவே நம்ம எப்போதும் போல் நம்மளோட ரேர் நியூஸ் அதுக்கு போகலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரேர் நியூஸில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தா, லிங்க்டின் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஓவர் அலிஜ்டு கோஸ்ட் ஜாப்ஸா யூஸ் டு செல் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். மக்களே பார்த்துக்கோங்க, தே ஆர் செல்லிங் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். பொதுவாக ஃபேக் ஜாப்ஸ் வந்து அதிகமாக வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி லிங்க்டினை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த அளவு போகுதுன்னு தெரில. 3 sisters மேரி தேர் சோஷியல் மீடியா. ப்ரோ காட் ப்ரொமோஷன் லைஃப் டைம் ப்ரொமோஷன். தீராத விளையாட்டு பிள்ளை என்ன. சரி, நெக்ஸ்ட்டு போவோம். இதெல்லாம் ரேர் நியூஸ். 1 in 30 working adults in South Korea just lost everything in the stock market. ஏன்னா கொஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 40% மக்களே 40% டவுனில் இருந்திருக்கு. இந்த மாதம் மட்டுமே 40%.
இது வரையும் சவுத் கொரியன் ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பியிருக்கிறது 2-3 ஸ்டாக்கு தான் மோஸ்ட்லி. சாம்சங் தான் அதில் டாப்பு. பட் ஆனால் எப்படின்னே தெரில. 40% ஸ்டாக் மார்க்கெட் அவுட்டு. ஸோ வந்து நிறைய பேர் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்து நியூஸ் வருது. ஓவர் வேல்யூட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டாக் ரொம்ப. ஒயிட் மார்க் சொன்னாங்கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் ஹெல்த் மினிஸ்டர் ரிசைன்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் த வாவ். பாரு, நம்ம இந்தியன் பீப்புள் தான் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அங்கெல்லாம் ரொம்ப ஆனஸ்ட்டாக அவங்களே ரிசைன் பண்ணிடுறாங்க. ஓகே, குட். விக்டம் லோ 64.38. எப்போ 64 கோடி ஒரு 18 வயசு பையன்கிட்ட லூஸ் பண்ணியிருக்காங்க. 121 ஃபேக் பேங்கிங் ஆப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கான் அந்த பையன். பா, கொஞ்சம் இந்த மூலையை வேற இல்லையாவது பயன்படுத்தியிருக்கலாம். சரி, சொல்லி என்ன பண்ண போகுது. அரெஸ்ட் ஆயிட்டான். ஃப்ரம் மிஸ் லெபனான் ரன்னர் அப் டு பிரிசன். ஆமாம், இது நான் கேள்விப்பட்டேன். அதாவது கொஞ்சம் அவேர்னஸ்ஸு மெச்சூரிட்டி எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து செயல்படுத்துறதுனால பிரிசனுக்கு 15 வருஷம் சென்டென்ஸ் ஆகிட்டாங்கோ. ஓகே, ஸ்டாக் யூடியூபர் அதான் அந்த நான் சொன்னால இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து சவுத் கொரியாவில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பண்ணப்படுற ஒரு பிஸ்னஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு வியூவர் வந்து அட்வைஸ் கேட்டிருப்பார் போல் இவர்கிட்ட. இவர் வந்து சொன்னார். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் தான் அன்பிரடிக்டபுளாக போயிடுச்சு சவுத் கொரியாவில், கொசுபி இண்டெக்ஸு. ஸோ குத்தி கொண்டுட்டாங்க. லாஸ்ட் எவ்ரி திங் வேற. ஃபோர்ஸ்ட் ஆசிட் டவுன் இஸ் த்ரோட். பேரண்ட்ஸ் கில் ஜாப்லெஸ் சன்னா. ட்ரங்க்னு ப்ரால்ஸா பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரேர் நியூஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு காரணமே இதுதான். இந்த மாதிரி ரொம்ப ரேராக பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. இது ஆக்சுவலி ரேர் நியூஸ் கிடையாது. பட் ஆனால் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது என்னென்னா, அந்த ஒர்க் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு வந்து ஃபைன்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸ் தான் நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ் தான் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறீங்க எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்ரோ நியூஸ், பில்லியனர் இன்ஜெக்டட் ஹிம்செல்ஃப் வித் சன்ஸ் பிளாஸ்மாவா டு ஸ்டே யங். தேவையா? ஏஜ்னு ஒன்று கடவுள் கண்டுபிடிச்சதில் ஒரு அற்புதமான படைப்பு ஏஜ் தான். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண பார்த்தேன்னு வச்சுக்க, இதான் நிலமை. ஏதாவது பரவாயில்ல, ஜெஃப் பெசோஸ் இருக்கார்ல, அவர் வந்து சயின்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காராம் ரிவர்ஸ் ஏஜிங் பண்ணுறதுக்கு. பீப்புள் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் லைஃப்ஸ். ஈவன் இஸ் அ பில்லியனர் டூட். ஆனால் அவருக்கே வந்து லைஃப் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பாருங்க. பாடி ஆஃப் அ இந்தியன் சில்லர் ஹூ டைட் இன் வெனின்சுலா ரிட்டர்ன் வித்தவுட் ஹார்ட், பிரெயின் அண்ட் லங்ஸ். யோசிச்சு பாருங்க, அதை வித்துருக்கானுங்க. சரி, சவுத் கொரியா ஃபேன்ஸாக தான் இந்த நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஃபீஃபாவை பற்றி பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டீச் யூ லெசன் ஒரு சீரீஸ் வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி ரொம்ப அபியூசிவாக பேசுகிறது தான். இது சவுத் கொரியாவில் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. புலிஸும் சரி, அபியூசிவாக பேசுகிறதும் சரி, ரொம்ப கேவலமாக கமெண்ட்ஸில் திட்டுறதும் சரி, அதனால் ஒரு ஆக்ட்ரஸ் இறந்ததும் சரி. இது வந்து சவுத் கொரியாவில் ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. லே ஆஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து நேற்றுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், வீசா வந்து ஒரு 2500 ஜாப்ஸ் தூக்குறதா சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ்வேகன் வந்து இந்த மாதம் அறிவித்தது வந்து 1 lakh லே ஆஃப். 1 lakh லே ஆஃப் வந்து வோல்க்ஸ்வேகன் எங்கே? யூரோப்பில் தான் வோல்க்ஸ்வேகன் கொடிக்கட்டி பிறந்தான். ஜெர்மனியில் தான் ஐ திங்க் தி ஸ்டார்டட் கார் கம்பெனிஸ். பட் ஆனால் கொடிக்கட்டி பிறந்தான் அவனே வந்து லே ஆஃப் பண்ணுறான்னா, தென் யூ கேன் சி த கண்டிஷன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் இன் யூரோப் ரைட் நவ். It's really bad. World first body count research center reportedly opens in Brazil. Now starts at just research center. இது இந்த ரேஜ் ரிவர்சலை விட எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. எனிவே ஐ திங்க் ஐ ஹேவ் டு மூவ் அவுட் ஃப்ரம் திஸ். ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஓகே, China is now allowing engineering students to invent a new product instead of writing அப்பாடா. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா PhD that ends with a product instead of paper nobody reads. கரெக்ட். மோர் கண்ட்ரிஸ் இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். டு பி ஆனஸ்ட், ஆன்சர் அவங்க பண்ணி தான் பேப்பர்ஸ் எழுதுவாங்க. பட் ஆனால் ஆன்சர் பண்ணி அதை பேசாமல் காமிச்சிருங்க. எதுக்கு பேப்பராக எழுதி தள்ளுறீங்க? எங்களுக்குலாம் அதுவே நம்ம போய் கிளாடுகிட்டயோ ChatGPTயோ போய் கொடுத்து அதை ரீட் பண்ண சொல்லி சம்மரைஸ் பண்ண சொல்கிறதே கடுப்பாக இருக்குது. சம்மரைஸ் பண்ணுறதே இப்போலாம் கடுப்பாக இருக்குது. அப்போனா பார்த்துக்கோங்க நிலமை. ஸோ
ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி காமிச்சிருங்க உங்கள் ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுது. ஜஸ்ட் ஐ கிவ் யூ 2 minutes யூ கேன் கோ வித் இட், அவ்வளோதான். ஏன்னா யாருக்குமே இங்கே டைம் இல்லை. இதோட நம்ம ஜூலை நியூஸ் வந்து முடிந்து விட்டது. ரேர் நியூஸ்னு பார்த்தோம். பட் ஆனால் இந்த டைம் ரேர் நியூஸை விட எனக்கு இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஷாக்காகவும் இருந்தது, ஒரு வியப்பாக இருந்தது, பவர் ஆஃப் யூத் தெரிஞ்சுது, எல்லாம் இருந்தது. இதை விட ஐ திங்க் கொஞ்சம் ஆகஸ்ட் மோசமாக போகுமான்னு தெரில. இல்லை, ஆனால் கண்டிப்பாக ரேர் நியூஸ் வந்து மோசமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலி நிறைய ரேர் நியூஸ் இருந்தது. பட் ஆனால் இதெல்லாம் காமிச்சா நீங்களே கொஞ்சம் பதட்டமாயிருவீங்கன்னு சொல்லிட்டு தான் சில இதை நான் ஃபில்டர் அவுட் பண்ணி கொஞ்சம் அவேர்னஸ் உள்ள நியூஸையும் கொஞ்சம் ரேரான நியூஸையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிச்சேன். ரேர் நியூஸ் தான் பேர் வச்சேன். பட் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் அவுட் பண்ணி கொஞ்சம் நல்ல நியூஸையும் கொஞ்சம் ஃப்ராடு, ஸ்கேமு, ஸ்டாக் மார்க்கெட்டு அவேர்னஸ் நியூஸ் இதெல்லாம் சேர்த்து போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் உங்களை ஆகஸ்ட் நியூஸில் மீட் பண்ணுறேன். ஆகஸ்ட் மந்த் நியூஸில். ஓகே, தேங்க்யூ மஸ்கீஸ்.